அவர் ஆட்சியில் இருக்கிறப்பவே 3000 ரூபா கொடுத்துருக்கலாம்ல, அதை யார் தடுத்தா? அதை விட்டுவிட்டு இப்போ 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி இடத்தையாச்சும் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் முத்தரசன். இவர் நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 தருவேன்னு ஒரு சொல்கிறாரு. இவர் ஆட்சியில் இருக்கிற பொழுதே 3000 கூட கொடுத்துருக்கலாம், யாரும் ஆட்சேபிக்க போகிறதில்ல. அப்பையும் அதை செய்யலைன்னு தெரியல. அதே மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் அது சீர்குலைத்து விட்டது. மகாத்மா காந்தியினுடைய பெயரையே எடுத்து விட்டார்கள். எடுத்தது மட்டுமல்ல, அந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு ஏற்கனவே 100% அதற்கான நிதியை ஒன்றிய அரசாங்கம் வழங்கியது. இப்பொழுது புதிய சட்டப்படி 60% ஒன்றிய அரசும் 40% மாநில அரசும் என்று திருத்தப்பட்டிருப்பது குறித்து நம்முடைய எடப்பாடி வாய் திறக்க மறுக்கிறார். எப்படியாவது அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அவர் எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக வர முடியாது.